சூர்யா, இந்த வீடு தானா? ஆமா பிள்ளை, டோர் நம்பர் 7 இதுதானே? வாங்க. ஓகே. வாங்க உள்ள போலாம். யாருங்க? மிஸ்டர் பிரமோத் குமார்ங்கிறது உள்ள ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. ஜிம்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாருன்னா பயங்கர பாடி பில்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எனக்கு எந்த பயமும் இல்ல. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை ஒன்றும் செய்யப்படுறது இல்லை. ஏன்னா உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவனுக்கு உங்க மேல என்ன கோவம்? ஏன்னா நான் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட். வாட்? நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்டா? ஐ மீன் அவன் அப்படிதான் நினைப்பான். தான் காதலிக்கிற ஒரு பொண்ணு இன்னொரு பையன் கூட வந்திருக்கிறத நினைச்சா அது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், நாங்க மிஸ்டர் பிரமோத் குமாரை தேடி வந்திருக்கோம். ஐ அம் பிரமோத் குமார். ப்ளீஸ் சிட் டவுன். I say, sit down. My dear young lady, what can I do for you? Sir, நீங்களா மிஸ்டர் பிரமோத் குமார்? Yes, I am Pramod Kumar, retired army major and chronic and eligible bachelor. இல்ல, நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. இந்த வயசுல இருக்கு ஜிம்முக்கு? ஜிம்முக்கு போறதுக்கு எதுக்கு வயசு? I want to be fit like a nut. அதனால தான் ஜிம்முக்கு போறேன். நீ ஜிம்முக்கு போவியா யங் மேன்? ஜிம்மா சார்? அதெல்லாம் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறவங்களுக்கு. இவர் எந்திரிக்கிறதுக்கே 9 மணி ஆயிரும். ஆனா ஜிம்முக்கு வேணா போறது செய்வாரு. நீ ஜிம்முக்குலாம் போவேன்னு நினைக்கிறேன். யூ லுக் வெரி ஃபிட். ஜிம்முக்கு ரெகுலரா போவேன்னு சொல்ல முடியாது சார். ஆனா டெய்லி ஜாகிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவேன் சார். அதெல்லாம் செய்யணும். அப்பதான் நம்ம உடம்பு நம்ம சொல்றபடி கேட்கும். இத பாரு, இந்த பையன் மாதிரி சோம்பேறியா இருந்தா அவ்வளவுதான். ஆமா, உன் பேர் என்னம்மா? My name is Beulah sir. கிறிஸ்டினா? Yes sir. சார், நான் சூர்யா. ஃபைன் ஃபைன். ஆமா பியூலா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க? ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? சார், கொஞ்ச நாளா என் மொபைலுக்கு அனானமஸ் கால் வருது. ஃபோன் பண்ணிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறான். அந்த அயோக்கிய பசங்களை கண்டுபிடிச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு உதைக்கணும். அப்பதான் புத்தி வரும். அதுக்கும் நீ என்ன பார்க்க வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? இந்த விஷயத்துல நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? சார், அந்த மொபைல் நம்பர் கனெக்ஷன் யார் பேர்ல இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்த்தப்போ இந்த அட்ரஸ் உங்க பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சது. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். என் பேர்லயா? ஆமா, இது என்னோட நம்பர் தான், செகண்ட் நம்பர். இந்த நம்பர் போட்ட செல்லு தொலைஞ்சு போச்சு. எனக்கு இன்னொரு செல்போன் இருக்கிறதுனால இந்த நம்பரை பத்தி நான் கவலைப்படல. இதை எடுத்தவன் தான் உனக்கு அனானிமஸ் கால் பண்றான்னு நினைக்கிறேன். சார், நீங்க அதை பத்தி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல? அட்லீஸ்ட் அந்த நம்பராவது பிளாக் பண்ணிருக்கலாம்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லம்மா. அதோட அந்த நம்பர் போஸ்ட் பெய்டா இருந்திருந்தா வெளிய அட்ரஸுக்கு வந்திருக்கும். நானும் உடனடியாக அதை டீஆக்டிவேட் பண்ணிருப்பேன். ப்ரீபெய்டுங்கிறதுனால ஞாபகமே இல்லாம போச்சு. இன்னைக்கு அவனை எப்படியாச்சும் ட்ரேஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன் சார். மிஸ் ஆயிடுச்சு. சாரி, ஐ குட் நாட் ஹெல்ப் இன் எனிவே. பரவாயில்ல சார், நீங்க என்ன செய்ய முடியும்? உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுறுசுறுப்பான யங்ஸ்டர்ஸ் பார்த்து எனக்கு உற்சாகமா இருக்கும். இந்த பையன் தான் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கா. நம்ம சந்திச்ச சந்தோஷத்துக்காக why not we have some tea? Sure sir, I don't mind. சார், கொண்டாடுறதுக்கு வெறும் டீயா? ரிட்டையர்டு ஆர்மி ஆபீசர் நேரம் சொல்றீங்க, வேற ஏதாவது? பையா, எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் அளவும் இருக்கு. அத அதுக்குரிய நேரத்துல செய்யணும். நான் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இது டீ குடிக்கிற நேரம். பலா, 3 டீ. சரிங்கய்யா. You know one thing? நானே நல்லா டீ போடுவேன் தெரியுமா? அப்படியா சார்? ஆமா, ஆர்மியில இருக்கும்போது நாங்க தானே எல்லா வேலையும் செய்யணும். சப்பாத்தி போடுவோம், சப்ஜி பண்ணுவோம். சார், நீங்க ஆர்மியில இருந்தப்போ எப்பயாவது சண்டை போட்டிருக்கீங்களா? நீ சண்டை போட்டிருக்கேனான்னு கேக்குற? இந்தியா பாகிஸ்தான் வார்ல ஃப்ரண்ட் லைன்ல நின்னமா. சார், பொய் சொல்லாதீங்க சார். சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்துட்டு கூடாரத்துக்குள்ள இருந்திருப்பீங்க. நீங்களாவது ஃப்ரெண்ட்ல இருக்கிறதாவது. ஏ பையா, யார பார்த்து என்ன சொல்ற? வார்ஃபீல்ட்ல என் காதை குண்டு உரசிட்டு போயிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டாலே நீ எல்லாம் ஒண்ணுக்கு போடுவ.
ஆர்மினா சும்மா இல்ல பையா. கம்யூனிகேஷன் அம்யூனிஷன் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் முதுகுல இடுப்புல கட்டிக்கிட்டு ஓடணும். இத்தனையும் தூக்கி முதுகுல வச்சா நீ தொப்புன்னு விழுந்துரு. சார் உங்களை பத்தி கேட்டா ஏன் சார் என்ன பத்தி சொல்றீங்க? சூர்யா சார் எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அது ரசிக்காம சும்மா கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. விடுமா இந்த பசங்களும் அப்படிதான். இந்தாம்மா. டீ குடி. Thank you sir. பையா நீ எடுத்து. ஏன் சார் இந்த வீட்ல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா? ஆமா டியர், நான் தான் சொன்னேன்ல, ஐ அம் a bachelor. நீங்க ஏன் சார் கல்யாணம் பண்ணல? அத ஏன் கேக்குற? ஆர்மி அது இதுன்னு போறதுனால கல்யாணத்துல அக்கறை எல்லாம் போச்சு. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது பொண்ணு கிடைக்கல. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல? ஆச்சரியமா தான் இருக்கு சார். இப்ப கூட ஸ்மார்ட்டா தானே இருக்கீங்க. அப்படியா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். பாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இப்பவே கல்யாணம் பண்ணிடு. Why not? பியூலா ரொம்ப டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். பையன் ரொம்ப அவசரப்படுறான், நீ கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சார், நைஸ் மீட்டிங் யூ. வித் ப்ளஷர். அப்பப்போ வந்து பார்த்துட்டு போமா. ஐ ஆல்சோ ஃபீல் லோன்லி. ஷூர் சார், பை. ஏங்க நீங்க கிளம்பிடலாம் போய் இப்படி பேசுறீங்க? அவனதான் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டாம். என்ன சீன் போடுறான் பேர பாரு, பிரமாத்துக்குமார். பேரை கெடுத்தாங்க, நான் ஏமாத்து போயிட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஐ லைக் him very much. எவ்வளவு ஃபிட் அண்ட் பிரிஸ்கா இருக்காருன்னு பாத்தீங்களா? உங்கனால அவரோட வயசுல இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? இந்த வயசுல இப்படி இல்ல. நிறுத்துறீங்களா? அந்த கலட்டாலும் ஒரு ஸ்மார்ட்டா ரொம்ப தான் தலைக்கிற்கு பிடிச்சி போய் சுத்துறீங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், இவங்க தான் ஷென்பகா. நேத்து அட்வான்ஸ் கட்டின இல்ல மேம், இன்னில இருந்து ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணிப்பாங்க. ஏமா இந்த பையன் என்ன உன்னோட மவுத் பீஸா இல்ல டப்பிங் வாய்ஸா? நீ பேசவே மாட்டியா? எப்போ உனக்காக இவரே பேசுறாரு? இல்ல மேடம், இவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம், டக்குன்னு பேச மாட்டாங்க. அதையும் நீ தான் சொல்லுவியா? ஏமா உன் பேர் என்னன்னு கேட்டா அதுக்கும் இவர்தான் பதில் சொல்வாரா? இந்த மாதிரி துபாஷ் வச்சு வேலை பாக்குறதெல்லாம் நம்ம ஹாஸ்டல்ல சரியா வராதுமா. இவர் என்ன காலம்புறா உன்னோட இருந்து உனக்காக வாய்ஸ் கொடுக்க போறாரா? இல்லங்க, புது இடங்கிறதுனால என்னை கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்காரு. இவங்க என் அம்மா. வணக்கம்மா. சரி, ஹாஸ்டல் ரூல்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோ. ராத்திரி வர்றதுக்கு லேட் ஆக கூடாது. சரியா 9 மணிக்குள்ள ரிப்போர்ட் பண்ணிடணும். அப்படி வர முடியலன்னா முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிடணும். ஆம்பளைங்க ஹாஸ்டலுக்கு வர்றத என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஊருக்கு எங்கேயாவது போகணும்னா எங்க எதுக்கு யாரோட இதெல்லாம் சொல்லிட்டு தான் போகணும். மாசம் 5ஆம் தேதிக்குள்ள கரெக்டா வாடகை வந்துடணும். சம்பளம் லேட்டு, ஊர்ல இருந்து பணம் வரும், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. புரியுதா? ஒரு ரூமுக்கு 2 பேரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். இங்க இருக்கிறவங்களோட சண்டை அடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணுவீங்க நிக்க கூடாது. மெச்சூரிட்டியோட நடந்துக்கணும். சரியா? சரிங்கக்கா. என்னது? நான் என்ன உன் கூட பிறந்தவள அக்காங்கற? கால் மீ மேடம். சாரி மேடம். இந்த சாவி மல்லிகாவை அனுப்புறேன், அவ வந்து ரூமை திறந்து விடுவா. தம்பி, சரியான ஹாஸ்டல் தான் பிடிச்சிருக்கீங்க. என்ன கெடுபடியே பேசுது அந்த பொம்பளை பிள்ளை ஹாஸ்டல்னா இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நன்றி தம்பி. இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்கோங்க. உங்களை மாதிரி ஆளுங்க கிட்டதான் தைரியமா நான் சொல்ல முடியும். நிச்சயமா பாத்துக்கிறேமா, நீங்க சொல்லணுமா என்ன? ஷென்பகா, ஏன் வாட்டமா இருக்கீங்க? இல்ல, இந்த வார்டன் பேசினதையும் சாரு மேடம் பேசினதையும் நினைச்சு பார்த்தேன். அவங்க வேற இவங்க வேற ஷென்பகா. இவங்க ஹாஸ்டல்ல ஒரு தொழிலை நடத்துறாங்க, ஆனா சாரு மேடம் அவங்க என்கேஜ்மெண்டா நடத்துறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்க தானே செய்யும். இந்த வார்டனோட பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற வழி இல்ல ஷென்பகா, சகிச்சுதான் ஆகணும். கொஞ்ச நாள்ல பழக்கமாயிடும். ஆமா, அந்த மாதிரி பழகிக்கிறதுல எனக்கு எக்கச்சக்க முன் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே ருக்கு அத்தை கிட்ட கேட்டு பழகிட்டேன். சரி விடுங்க. எந்த கல்லு ரொம்ப அடி வாங்குதோ அந்த கல்லு தான் சிற்பமா வரும். இவங்க எல்லாரும் உங்களை சிற்பமா செதுக்குறாங்கன்னு நினைச்சுக்கங்களேன் நீங்க. சரியா சொன்னீங்க தம்பி. இடத்துக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு தான் போகணும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போமா. சாவியை கொடுமா, பாப்பலாம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நானும் மாமா வீட்டுக்கு போய் பைய எடுத்துட்டு ஊருக்கு கிளம்புறேன். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோமா. சரிங்க ஷென்பகா, அம்மா ஆட்டோ ஏற்றி விட்டு நானும் கிளம்புறேன். ஏதாச்சும் ஹெல்ப்னா கால் பண்ணுங்க. போலாமாம்மா? வரேம்மா. அம்மா, என் பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. வரேன் ஷென்பகா.
வாங்க. என் பேரு சுகீர்த்தா. நான் ஷென்பகா. ஓ, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா. எங்க வேலை பாக்குறீங்க? சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. நீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே சிஏ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆமா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல்ல தங்குறீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். திடீர்னு அங்கிருந்து காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன், அந்த ஹாஸ்டல் சரியில்லையா? சாச்சா, அது சூப்பரான ஹாஸ்டல். அப்படிப்பட்ட ஹாஸ்டலை விட்டுட்டு இந்த ஹாஸ்டல் வந்திருக்கீங்க? ஏன், இது நல்ல ஹாஸ்டல் தானே? நல்ல ஹாஸ்டல் தான், ஆனா நல்ல ஹாஸ்டல் இல்ல. வார்டன் பேசினதை பாத்திருப்பீங்களே. ரொம்ப கெடுபடியா பேசினாங்க. அப்படிதான் பேசும், சரியான லூசு. அதுக்கு நாங்க இடியாமின்னு பேர் வச்சிருக்கோம். நொச்சு நொச்சுன்னு எப்ப பார்த்தாலும் அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு கூட இந்த ஹாஸ்டல்ல ரொம்ப சுமாரா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. அப்பப்ப தண்ணி பிரச்சனை வேற வரும். அப்புறம் எல்லாரும் சத்தம் போட்டா லாரியில தண்ணி வாங்கி ஊத்துவாங்க. சரி விடுங்க, வந்ததை வந்துட்டீங்க. நான் வேற உங்களை முதல் நாளே பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இங்க ஒரு போலீஸ் ட்ரெஸ் தொங்குது. உங்க ரூம்மேட்டோட ட்ரெஸ் தான். பேரு வானதி, இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. பாக்கிறதுக்கு சும்மா டிப் டாப்பா இருப்பாங்க. ஹாஸ்டல் வார்டன் யாருக்காவது பயப்படுறாங்கன்னா அது வானதி ஒரு ஆளுக்கு தான் பயப்படுவாங்க. யாராவது தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுலயும் அவன் ஆம்பளையா இருந்துட்டான், தீந்தான். விசாரணையே இல்லாம நேர அடிதான் விழும். இந்த ஹாஸ்டல்லே ஒரு டெரர் தான் அவங்கன்னா பாத்துக்கோங்களேன். பார்த்து ஜாக்கிரதையா பழகுங்க. சரி, நீங்க அன்பேக் பண்ணுங்க. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய். பாய். யார் ஃபோன் பண்ணாலும் நீங்க எடுத்துவீங்களா? ஆமா. அதான் உங்க பிரச்சனையே. ஏன் எடுக்கிறீங்க? உங்க தெரிஞ்ச நம்பரா மட்டும் இருந்தா எடுங்க, இல்ல எடுக்காதீங்க. நீங்க கண்ட ஃபோன்லாம் அட்டெண்ட் பண்றதுனால தான் உங்களை டெய்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எடுக்காம விட்டுட்டீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? அதனால நான் சொல்ற யோசனையை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அது சரியா வராது சூர்யா. நான் ஒரு கன்சல்டன்ட், அதுலயும் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகாத கன்சல்டன்ட். எனக்கு வர பிசினஸ் பூராவும் போன்ல தான் வரும். யார் எதுக்கு என்ன கூப்பிடுறாங்கன்னு தெரியாது. புதுசா கூட யாராவது கூப்பிடலாம். நம்பர் புதுசுன்னு எடுக்காம விட்டா அப்புறம் பிசினஸ் போயிருமே. அதனால போன் எடுக்காம இருக்கிறது இம்பாசிபிள். அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாருங்க பியூலா? அவன் தானா? அவன் இல்ல, வேற. நாட் சோ இம்பார்ட்டன்ட். அப்புறம் காலேஜ்ல வேற என்னல விசேஷம்? அன்னைக்கு உங்களை பார்த்து வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களான்னு கிண்டல் பண்ணாங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்களுக்கும் எனக்கும் பயங்கர தகராறாச்சு. ஐயோ, என்ன சூர்யா? நான் இப்ப பார்த்தாலும் உங்களோட சுத்திட்டு இருக்கேனா? உங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப நல்ல பையன் ஆயிட்டானா? அது இதுன்னு அனவசமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. கடுப்பாயிடுச்சு. கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். அப்படியா? என்னோட பழகுனா நல்ல பையன் ஆயிருவீங்களா? அப்ப அந்த பசங்களையும் கூட்டிட்டு வாங்க, அவங்களோட பழகி நல்ல பசங்களாக்கிடுவோம். ஐயோ, அவங்களோட எல்லாம் நீங்க பழகுனீங்கன்னா உங்களுக்கு கெடுத்துருவானுங்க. என்னது? ஐ மீன் உங்க பழக்க வழக்கத்தை கெடுத்துருவாங்கன்னு சொல்ல வந்தேன். மோசமானவனுங்க. எந்த நல்ல பழக்கமும் கிடையாது. நானே அவங்களோட சேர்ந்தா வீணா போயிட்டேன்னா பாத்தீங்களே. யாருங்க அது? ஏதோ அவசரம் போல இருக்கு. அதான் அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுறீங்களே. அதுவும் உங்களை மாதிரிதான். நீங்க மோசமா இருந்து என் கூட சேர்ந்து நல்லவரான மாதிரி அவர் நல்லவரா இருந்து வேறொரு ஆள் கூட சேர்ந்து மோசமாயிட்டார். விடுங்க, அப்புறமேல பேசிக்கலாம். ஹலோ, வணக்கம் கண்ணு. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இது இனிய நாளா இருக்கும்?
திருட்டு போன்ல வாழ்த்து வேற. என் ஃபோன் நம்பரை வச்சு என்ன ட்ரேஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியோ? அது நடக்காது கண்ணு. உன்ன மாதிரி ஒரு துணிச்சல்காரிய என்னோட சொந்த நம்பர்ல இருந்து கூப்பிடுற அளவுக்கு நான் என்ன முட்டாளா என்ன? உண்மையிலே நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா உன்னோட ப்ரொபோசல் பத்தி ஒரு முடிவு பண்ணலாம் தான் நான் போனப்போதான் தெரிஞ்சது அது உன்னோட அட்ரஸே இல்லைன்னு. அட்ரஸை கண்டுபிடிச்சு என்ன போட்டு கொடுத்தலான்னு முடிவு பண்ணியோ? இங்க பார், சும்மா டெய்லி ஃபோன் பண்ணிட்டு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. நீ உண்மையிலேயே சின்சியரா என்னோட பதில எதிர்பார்க்கறனா என் முன்னாடி வா. நேர்ல வர்றேன் கண்ணு. ஆனா நீ சொல்ற டைம்ல இல்ல, நான் சொல்ற டைம்ல. சரியா? ஐ லவ் யூ கண்ணு. என்னங்க இந்த தடையும் அவன் தான் போல இருக்கு. ஆமா, நேர்ல வர சொன்னா வர மாட்டேங்கிறான். லவ் யூங்கிறான். நேர்ல வந்தா தானே யார் என்னன்னு தெரியும். கேட்டா என்னோட டைமுக்கு வர மாட்டானா, அவனோட டைமிங்க்கு தான் வருவானா. ச்சே, கொடுமையா இருக்குடா. விடுங்க, அவதான் நேரம் வரேன்னு சொல்றான்ல, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி சூர்யா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஓகே. இல்ல பியூலா, நான் கொடுக்கல. இல்ல பரவாயில்ல, நீங்களே உங்க அம்மா கிட்ட தான் வாங்கி செலவு பண்றீங்க, நானே காசு கொடுத்துறேன். பியூல், நான் பிரேம் பேசுறேன். தெரியுது, சொல்லு. ஏற்கனவே 2 தடவை ஃபோன் பண்ணேன், ஏன் எடுக்கல நீ? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். ஒன்னும் இல்ல, நம்ம செண்பகாக்கு ரூம் பார்த்தாச்சு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ரூம் பார்த்தாச்சுன்னா அவளை போய் தங்க சொல்லு. ஏன் என்கிட்ட சொல்ற? என்னமோ மதுரைக்கு போன கோவலன் கண்ணகிக்கு தங்கறதுக்கு இடம் பிடிச்சு கொடுத்த மாதிரி பேசுற. பாஸ், எனக்கு வேலை இருக்கு, அப்புறமேல் பேசலாம். போனை வை. நான் சொன்ன ஆளை தூக்கியாச்சுல, பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. சரிண்ணே. இதுல நம்ம பேர் அடிபடக்கூடாது, அதான முக்கியம். கவலையப்படாதே, நம்ம பேர் வெளில வராது. பார்த்து செய்யுங்க. என்ன தல, ரொம்ப நாளா பிசினஸே இல்ல, தஞ்சாவூர் லோக்கல் ரவுடி வச்சு காரியத்தை முடிச்சிடப்பல. எந்த ஏரியால வேலை இருக்கோ அந்த ஏரியா ஆளை வச்சு செய்யறதாங்க சௌரியம். அப்போ நம்ம ஏரியா மேட்டர் ஏதோ வந்திருக்கு போல இருக்கு, அதான் நம்மள தேடி வந்திருக்க. கரெக்ட் தான். ஆனா சென்னையில இல்ல, ஆந்திரால, நெல்லூர்.